துணை முதலமைச்சருடைய பிறந்த நாளை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் விஜய் எங்கள் விஜய் மக்களுக்கு பிரச்சனை என்று சொன்னால் களத்தில் இறங்கி பணியாற்றக்கூடிய எங்கள் விஜய் எதிர்க்கட்சியாக இருந்தபோது பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் என்று வரும்பொழுது அன்றைக்கு இருக்கின்ற காவல்துறையுடைய அடக்குமுறையோடு அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் அடக்குமுறையோடு பலமுறை சிறைக்கு சென்ற எங்கள் விஜய் இப்பொழுது பெய்த மழை என்று சொன்னாலும் உடனடியாக களத்தில் இறங்கி மக்களுக்கு என்ன தேவை என்பதை தன்னால் முடிந்த வரைக்கும் உதவி செய்கின்ற எங்கள் விஜய் இவ்வளவு இடத்துக்கு போய் மக்களோடு எப்படி பேசணும்? அண்ணா சொன்னது மக்களிடம் செல், மக்களுடன் வாழ், மக்களுக்கு என்ன தெரியுமோ அங்கே இருந்து தொடங்குன்னு சொல்றாங்க. பார்த்தா மக்கள்கிட்ட பேசுறாரு. எப்படி பிரச்சாரம் பண்றாரு? வேன்ல நின்று பேசும்போது அவர் மட்டுமா பேசிட்டு போறாரு? பேசும்போது அங்க 2 பேர் ஒரு கேள்வி கேட்பாங்க, அவங்கள்ட்ட பேசுறாங்க. இந்த பக்கம் ஒருத்தர் கேள்வி கேட்பாங்க, அவங்கள்ட்ட 2 விஷயம் பேசுவாரு. இவர் பேசுறது காட்டிலும் பொதுமக்கள் 4 பேர் 10 சாதனைகள் எடுத்து சொல்லுவாங்க. அவர் சொல்றாரு, நான் போனதுக்கு அப்புறம் நீ பேசு மயக்கப்படுச்சு என்று சொல்ற அளவுக்கு அந்த மக்களோட மக்களாக கலந்து பேசக்கூடியவரை இன்னைக்கு நாம் பெற்றிருக்கின்றோம். நீங்க நல்லா பாருங்க, இன்னைக்கு இருக்கின்ற நிலையை பாருங்க. நல்லா ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு இப்போ நீங்க ஒரு பாலிடிக்ஸ் நடந்துட்டு இருக்கு. பாக்குறவங்களா நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு ஒன்று நடக்குது. வேர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பாலிடிக்ஸ்னு ஒரு பக்கம் நடக்குது. இதெல்லாம் தள்ளி வைத்து விட்டு நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் மக்களுக்காக ஒர்த்ஃபுல் பொலிட்டிக்கல் லீடராக இன்னைக்கு பணியாற்றி கொண்டிருக்கின்றார். அவர்தான் ஃபியூச்சர் ஆஃப் தமிழ்நாடாக வருவார் என்பது எல்லாத்துக்குமே தெரியும். நீங்க ஓட்டு போட்டு தான் நாங்கள் சட்டமன்றத்துக்கு போறோம். எங்களுக்கான இருக்கின்றது உங்களுடைய பிரதிநிதிகள் நாங்கள். ஆக அப்படி நாங்கள் இருக்கும் பொழுது எங்களை எப்படி இந்த ஆளுநர் மதிக்க வேண்டும் என்பதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆளுநர் பொறுப்பு வந்து ஒரு அவர் நாமினேட் பண்ணியிருக்காங்க, அவ்வளவுதான். அவங்களை எல்லாம் மக்கள்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டு அவர் ஆளுநர். அவர் வந்து எலெக்டட் பர்சன் கிடையாது. அவருடைய வேலை என்பது ஒரு சட்டமன்றத்துடைய மரபு என்னவென்று சொன்னால், சட்டமன்றத்தில் நம்முடைய அரசாங்கம் என்ன எழுதி தருகிறதோ, நாங்கள் என்னென்ன செய்யறாங்கன்னா இல்லாத பொல்லாத நாங்கள் எழுதுறோம். நாங்கள் அதில் என்னென்ன எழுதியிருக்கிறது மக்கள் மன்றத்திலே நாங்கள் வைக்கிறோம். குறிப்பாக இன்றைக்கு ஆளுநர் உரை என்று நாம் தயாரித்து வழங்குகிறோம் என்று சொன்னால் மரபு என்பது அவர் வர வேண்டும், அதை அவர் படித்து காட்டிவிட்டு செல்ல வேண்டும். இது அவை குறிப்பில் இதுதான் மரபு. ஆளுநருக்கு 2 நாளைக்கு முன்னாடி நாம் என்ன இங்கே படிக்க போகிறோம் அது போயிடும். அவர்கிட்ட அதை முழுமையாக படிச்சு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஏற்கனவே போய் அமித்ஷாவை பார்த்துட்டு வந்துட்டார். சட்டமன்றம் கூட போது நான் என்ன நடந்துக்கணும், நான் எப்படி நடந்தது, அவங்க என்ன அங்கே பாடம் நடத்துகிறாங்களோ அது இங்கே வந்து அதை செஞ்சுட்டு போகிறார், அவ்வளோதான். ஆக அந்த ஆளுநர் உரையை பொறுத்த வரைக்கும் வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்களாக இருந்தாலும் சரி, பொதுமக்களாக இருந்தாலும் சரி, அந்த ஆளுநர் உரைன்னு சொல்கிறாங்களே, இந்த ஆளுநர் ஏன் இதை புறக்கணிக்க உள்ளபடி அது என்னதான் இருக்குது அப்படின்னு தயவுசெய்து வாங்கி இதை படியுங்கள். ஆக அப்படி இந்த ஆளுநர் உரையை வந்து 3 நிமிஷத்தில் கிளம்பி போயிட்டார். என்ன சொல்றாருங்க? எழுன்னு சொன்னது போல நீங்கள் மரபுகளை நீங்கள் மீறுகிறீர்கள் நம்மள சொல்றாரு. தேசிய கீதத்தை போடாம நீங்க நம்முடைய நாட்டை அவமானிக்கிறீங்க அப்படிங்கிறாரு. பொதுவா ஒரு மரபுனா என்ன? ஒரு நிகழ்ச்சி என்று ஆரம்பிக்கும் போது அது நிகழ்ச்சியாக இருந்தால், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பிரைம் மினிஸ்டர் கவர்னர் கலந்துக்கிற ஒரு நிகழ்ச்சி என்று சொன்னால் அதுல தமிழ்தாய் வாழ்த்து தேசிய கீதம் பாடிட்டு அந்த நிகழ்ச்சியை நடத்துவாங்க. இது பொதுவாக நடக்கிறது. ஆனால் நாடாளுமன்றம் சட்டமன்றம் என்று வரும்போது அது அந்த நிகழ்ச்சி கிடையாது. சட்டமன்றத்தில் ப்ரொசீடிங்ஸ் இது. உங்களுக்காக மக்களுக்காக நாங்கள் பேச போறோம், மக்களுடைய பிரச்சனையை விவாதம் செய்ய போகிறோம், அது சார்ந்த தீர்மானம் நடத்த போறோம். சாதாரண ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது. அது எப்படி நடக்கும் என்று சொன்னால் முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து நடக்கும், அப்புறம் ஆளுநர் உரை நடக்கும். ஆளுநர் உரை முடிந்ததுக்கு பிறகு அனைவரும் எழுந்து நின்று தேசிய கீதம் பாடி அதை நிறைவு செய்வோம். ஆனால் இவர் என்ன பண்ண உள்ள நுழைஞ்சோன்னா இதெல்லாம் பண்ணிட்டாங்கன்னா இதெல்லாம் நான் படிக்க வேண்டியதாக இருக்குமே. என் வாயார நான் படித்தேன்னா அங்க இருக்கின்ற அமித்ஷா எனக்கு என்ன போடுவாரு, எனக்கு என்ன தண்டனை கொடுத்துட போறான்னு பயந்துக்கிட்டு வந்த உடனே நீங்க தேசிய கீதமே போல நான் கிளம்புறேன்னு சொல்லி கிளம்பி போயிடுறாரு. ஆக இதை இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு எல்லா தலைப்பு செய்திகளையும் பார்த்துருப்பீங்க. நம்மளுடைய சட்டமன்றம் என்பது நூற்றாண்டே கடந்த சட்டமன்றம். ஒவ்வொரு ஆண்டு இது எப்படி நாங்கள் சொல்றோமோ அப்படிதான் நடந்துச்சு. ஆனா 2 வருஷமா ஆளுநர் அந்த மரபை மாற்றி பேசி ஒட்டுமொத்தமாக நூற்றாண்டே கடந்த நம்முடைய சட்டமன்றத்தில் நம்முடைய மக்களையும் அவமதிக்கிற அளவுக்கு போறதுனால தான் உடனடியாக தலைமை கழகத்திலிருந்து நாளைக்கே அவரை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்துகிறோம் என்கின்ற அந்த செய்தியும் நான் வெளியிட்டிருக்கின்றேன்.